ஹாய் வெல்கம் டு அவர் ஹெச்என்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி வாழைப்பூ வச்சு வாழைப்பூ கோலா உருண்டை தான் செய்ய போகிறேன். வாழைப்பூ வந்து சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி கோலா உருண்டையை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு குட்டி சைஸ் அளவுக்கு வாழைப்பூ, முழு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க நரம்பையும் இதழையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே போட்டால் டைஜஷன் ஆகாது, ஸோ க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா சூடானதும் 4 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அடுத்தது கூடவே வந்து 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வதங்குற டைமில் வந்து 3 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா 2 பச்சை மிளகா வந்து கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிற்பாடு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ ஆயில் சேர்க்காம இருக்கிற ஆயிலே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கிற டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமாக தேவையில்லை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். இது நல்லா கிளறின பிற்பாடு வாழைப்பூ வேகிறதுக்காக 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து இது பிளேட் போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். இப்போ இந்த வாழைப்பூவை வந்து நல்லா தண்ணி இருத்துட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது ஆறுற டைமில் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு வந்து பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுட்ரு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை எதுனா பைண்டிங்க்காக பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு பவுடராக அரைச்ச பிற்பாடு அதே மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்தது வந்து பூண்டு, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு அகலமான பவுலுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிசையறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சுருக்க வாழைப்பூவையும் சேர்த்து கூடவே இந்த 2 பட்டை, 4 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கப் அளவுக்கு திருகின தேங்காய் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்த பிற்பாடு ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதோட இதையும் சேர்த்து கூடவே நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலைத்தூளையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து மேலே கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா பிசைஞ்ச பிற்பாடு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு குட்டியாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்து அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சைஸாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், மீடியம் சைஸ் உருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம உருட்டி வச்சுருக்க கோலா உருண்டையை ஒன்று ஒன்றா வந்து போட்டு எடுத்துக்கலாம். அனல் கம்மியாக இருக்க வேண்டாம், மீடியம் அளவில் இருந்தால் ஓகே. இது மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வேக விட்டுட்டு அப்புறமேலு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு திருப்பி விடுங்க. போட்ட உடனே வச்சு திருப்பாதீங்க, எல்லாம் உடஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டு எடுத்துக்கோங்க. அனல் இப்போ வந்து கம்மி பண்ணி எல்லாத்தையும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக வந்த பிற்பாடு நம்மளுக்கு வந்து கோலா உருண்டை வந்து ரெடி ஆகிடும். இதெல்லாம் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாழைப்பூவில் வந்து அவ்வளோ நன்மை இருக்குது. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.